ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக மிக முக்கியமோ அதுபோல பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொருளாதாரம் இல்லைன்னா நிம்மதியா அந்த உலகத்துல வாழ முடியாது. அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா தொழில். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த தொழில் என்ன? அதாவது நம்ம ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான, லக்கணத்துக்கான தொழில். நம்ம எந்த தொழிலை செஞ்சா எது மாதிரியான பலன்களை நம்ம பெறலாம், நம்மளை கோடீஸ்வரனாக்கக்கூடிய தொழில் எது? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. அது ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைக்கப்பட்டது முன்பே. அப்ப அதுக்கான தொழில் ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த தொழில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறலாம். அதற்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை, தொழில் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு. இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். மகர ராசி சூரிய பாகத்தில் சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பாகம். சனி பகவானின் ஆட்சி வீடு இது. பாதகஸ்தான அதிபதியான செவ்வாய் இதுல உச்சமடைகிறார். வீரிய ஸ்தானாதிபதி, விரையாதிபதியான குரு பகவான் இங்கு பலவீனமாகிறார். சனி பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார். அப்ப மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் அடங்கும் இந்த ராசியில. சுயமாக சம்பாதித்து வாழக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். திடபுத்தி உடையவர்கள், சுயநலமில்லாதவர்கள், தங்களை மதித்து வருபவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதுமே தயங்க மாட்டீங்க. அதுபோல ஆன்மீகத்தில் அபரிதமான நம்பிக்கை உண்டு. புராணங்களில் விசுவாசம் உடையவர்கள். புராணங்களை நேசிப்பீங்க. அதை கற்றுக்கொள்ள அல்லது அடுத்தவர்களுக்கு கற்பிக்க விரும்புபவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகள். மரபு வழியை பின்பற்ற நினைப்பவர்கள். உங்களது பாரம்பரியத்தை என்னைக்குமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுபோல அந்தஸ்து, புகழ் அனைத்துமே உங்க வாழ்க்கையில இருக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் இல்ல, ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில பலன்கள். கோச்சார அடிப்படை அப்படின்னா நிகழ்கால கிரகங்களுக்கு ஏற்ற பலன் இல்ல. உங்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் இப்படிதான் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை முழுவதும். அப்படியான ஒரு பலன்கள் தான் இது. அப்ப உங்க வாழ்க்கையில புகழ், அந்தஸ்து அனைத்தையும் பார்ப்பீர்கள். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும், எவ்வளவு கவலைகளாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் மகர ராசி நண்பர்கள். அம்முன்னு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசி நண்பர்கள் தான். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் சைலண்டா இருப்பீங்க. ஆனா நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களால் நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சொந்த ஊரை விட வெளியூர்களில் வசிக்கும் போது நல்ல தொழில், வருமானம், முன்னேற்றம், சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த இளமை காலங்களில் செட்டில் ஆகிறது வரைக்கும் ஊரை விட்டு, அது எங்க வேணாலும் இருக்கலாம், 10 மைல் தூரத்துல இருக்கலாம், 10,000 மைல் தூரத்துல இருக்கலாம், ஊரை விட்டு வெளியில வந்து நீங்க தொழில் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். நல்ல குணமுள்ள மனைவி, கணவன் கிடைப்பார்கள். அதுபோல மகரத்தில் சனி, கடகத்தில் சந்திரன், சுபக்கிரக பார்வை இருக்கும்போது இளமையில திருமணம் நடக்கும். மகரத்தில் குரு இருக்க அதற்கு 7ஆம் இடமான கடகத்தில் சுக்கிரன் இருந்து பார்வை பெறுவது கடைசி காலத்துல உங்கள் துணையால, அதாவது கணவனாலோ அல்லது
மனைவியாலோ சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. அதனால வாழ்ற வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் அன்போடு, அந்யோன்யத்தோடு, மதிப்போடு ஒருத்தர் கலந்து ஆலோசித்து எந்த விஷயத்தையும் செய்யும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா விதிங்கிறது 90% இருந்தாலும் 10% இந்த மதியால நம்ம வெல்ல முடியும். அதனால ஜோதிட சாஸ்திரத்துல இறுதி காலத்தில் மனைவியால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் உங்களது மதியால் அதை சரி செய்து விடலாம். மகரத்தில் ராகு கேது. அப்ப சரியான ஒரு காலகட்டத்துல மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மகரத்தில் கேது இருந்தால் 22 வயதுக்குள்ளார திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதுக்கு மேல போச்சுன்னா சில பிரச்சனைகளை, கௌரவ பிரச்சனைகளை, குடும்பத்துக்கு இழுக்கு, கெட்ட மரியாதை, இதுபோல் நடக்கக்கூடிய அமைப்பு. அதனால மகர ராசி பெண்கள் 22 வயசுக்குள்ளார திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதுபோல மகரத்தில் ராகு இருந்தால் ஆண்கள் தாமதமா திருமணம் செஞ்சுக்கலாம், அது நல்லது. அதற்குள்ளார திருமணம் செய்யும்போது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்க காரணமாக இருக்கும். சரி, சில வார்த்தைகளால உங்களது வாழ்க்கை பத்தி நம்ம சொன்னோம். அடுத்தது பார்த்தோம்னா தொழில். இந்த வீடியோவே தொழிலுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ உங்கள் ராசிக்கான தொழில் என்ன, உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில தான் நம்ம இருக்கோம். கடுமையான உழைப்பு, கடுமையான கஷ்டங்கள், மன கஷ்டம், கடன் பிரச்சனை, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம கண்ட கனவின்படி வேலை அமையலனாலும் ஒரு சூழ்நிலைக்காக, வீட்டு பிரச்சனைக்காக, ஒரு கட்டாயத்துக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு அது மூலமா கிடைக்கிற வருமானத்தை நம்ம பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதுல நிம்மதி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான். பிரச்சனைகளை தீர்க்கலாம், ஆனா அந்த வேலையின் மூலமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எவ்வளவு உழைச்சாலும் ஒரு நிம்மதி இல்லை. நம்ம வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல, கோடீஸ்வரனாக மாற முடியல, பணக்காரனா மாற முடியல, நம்ம நினைச்சதை செய்ய முடியல, பல தடைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. நமக்கான தொழிலை, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த தொழிலை, அல்லது நம்ம வேலையை தேர்ந்தெடுக்கிறத விட நம்மளை தேர்ந்தெடுத்த வேலையை நாம் எடுக்காததான் காரணம். புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு என்ன திறமை வரும், இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு, நம்மளை வாழ்க்கையில கோடீஸ்வரனாக்கக்கூடிய வேலை என்ன, நம்ம ராசிக்கான, நட்சத்திரத்துக்கான, லக்னத்துக்கான, நம்ம வீட்டு அதிபதியான இப்ப உங்களுக்கு சந்திரன், அதற்கேற்ற வேலை என்ன அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கறதுதான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஒருவேளை கட்டாயத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை, உங்கள் ராசிக்கான வேலையை, உங்கள் நட்சத்திரத்துக்கான வேலையை, உங்கள் லக்னத்துக்கான வேலையை நீங்க அடுத்த கட்ட முயற்சி பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். அதுல ஒரு நிம்மதி இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் வலிமை பெற்றதாக இருக்குதா, அந்த 10ஆம் இடத்துக்கான தொழில் என்ன, என்ன தொழில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விதி இருக்குது, அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் வலிமை என்ன, காரகங்கள் என்ன, முக்கியமா என்ன தொழில் செய்ய சொல்லுது, 10ஆம் இடத்தின் அதிபதி யார், இது ரொம்ப முக்கியங்க. அவர் எங்க இருக்காரு, அவருடைய வலிமை, காரகங்கள் என்ன, 10ஆம் இடத்தின் அதிபதி தங்கி இருக்கிற அந்த வீட்டின் அதிபதி யார், அவர் எங்க இருக்காரு, அவருடைய வலிமை என்ன, அவருக்கு செய்ய வேண்டிய நம்ம தொழில் என்ன, பரிகாரங்கள் என்ன, 10ஆம் வீட்டை யார் பார்க்கிறார்கள், கால், அரை, முக்கா, முழு பார்வை இருக்குதா, நல்ல நிலைமையில அந்த பார்வை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறதுலாம் மிக மிக நம்ம ஆராய வேண்டிய இடம். தொழில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 10ஆம் இடம் தான் முக்கியம். அதனால காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி நண்பர்களுக்கு ரத்தம் சிந்தி உழைத்தால் உயரலாம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தும் ராசி மகர ராசி. தெற்கு பகுதியில பாதி கடல் ராசி. தொழில், கல்வி, படிப்பு நன்றாக அமையக்கூடிய ராசி. கண்டிப்பா உபத்தொழில் செய்வீர்கள். ஒரு தொழிலுக்கு மேல 2 தொழிலோ 3 தொழிலோ செய்யக்கூடிய காலகட்டம் அந்த அமைப்பு இருக்கிறது. அடுத்தவருக்கு உழைப்பதில் ஆர்வம், தொழிற்சங்கவாதிகளாக இருப்பீர்கள். இரவு நேரத்து வேலை உங்களுக்கு நன்றாக அமையும். தனிமை ரொம்பவே உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். தனிமையிலே இனிமை காண முடியுமா, அது மாதிரி தனிமையை அதிகம் விரும்பக்கூடிய நண்பர்களும் தோழிகளும் மகர ராசியில் அதிகம் இருக்கிறார்கள். அதுபோல தையற்கலை ஆர்வம், குருதி தானம் செய்வீங்க. மருத்துவத்துறையில உங்களது உதவி நிறைய பேருக்கு மறக்க முடியாத உதவியாக இருக்கும். நீங்க மருத்துவராக இருக்கலாம். இந்த ராசியில உழைத்து கொண்டே படிப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்க படிக்கிற காலத்துல படிச்சுக்கிட்டே உழைப்பீங்க.
உழைச்சிக்கிட்டே படிப்பீங்க. ஒரு வேலையில இருந்துகிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பாதி நேரம் வேலை, பாதி நேரம் படிப்பு, இப்படிதான் இருக்கும். அதுபோல மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திப்பீங்க. நல்ல உழைப்பாளி. தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் நீங்க செய்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கும், உங்களை அந்த தொழிலுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு மரியாதையோட அந்த மரியாதை கொடுத்து அந்த தொழிலை நீங்க செய்வீங்க. மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் எப்பொழுதுமே ரிஷபராசி நண்பர்களோட கூட்டு வைத்தால் தொழில் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அதே நேரத்தில் மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தொழில் விஷயத்துல ஆகாது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கும் கடகராசி நண்பர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். மகர ராசி நண்பர்களான நீங்கள் உங்க கூட ரிஷபம், விருட்சகம், மகரம், கன்னி ராசி நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கும் போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொழில உங்கள் தோளுக்கு தோளாக நிற்பார்கள். வெற்றிக்கு உறுதுணையாக அவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசியில இருக்கிறவங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோல வியாபாரம், இரும்பு, பாத்திர வியாபாரம், தோல் பொருட்கள் வியாபாரம், பெயிண்ட், காலணிகள் உருவாக்குதல், தோட்டக்கலை, விவசாயம், அதுபோல சிவில் இன்ஜினியரிங்களுக்கு படிக்கலாம். புகைப்பட தொழில், மரம், காடுகள், இது சம்பந்தப்பட்ட தொழில்கள், பண்ணைகள், இந்த தொழிலெல்லாம் அபரிதமான லாபத்தை நீங்கள் பெறலாம். நீங்க எப்பொழுதுமே ஒரு தொழிலை செய்யும் போது இறைவனை வணங்கி விட்டு தொடங்குறது நல்லது மகர ராசி நண்பர்கள். அப்பதான் நம்ம செய்யற தொழில ஒரு நிம்மதி இருக்கும், தெளிவு இருக்கும். எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வான். ஏன்னா மகர ராசி நண்பர்களுக்கு திடீர்னு தடைகள் வரும், திடீர்னு துரோகம் செய்வாங்க. இன்னைக்கு இந்த ஆர்டர் எடுக்க வரேன்னு சொல்றவங்க வரமாட்டாங்க. எப்பொழுதுமே டென்ஷனாவே இருக்கும். தொழிலையும் வேலையிலையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நடக்காது, எதிர்பார்க்காதது அதிர்ஷ்டகரமா நடக்கும். அதனால அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க, நிம்மதி இல்லாம இருப்பீங்க. அப்ப இது போன்ற காலகட்டத்துல தான் நீங்க இந்த ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கையோடு ஈடுபடணும். எப்பொழுதுமே இறைவனை வீட்டில இருந்து கிளம்பும் போது தீபமேற்றி வழிபட்டு விட்டு கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ உங்களுக்கு மனசு தெளிவாயிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பீங்க. அதுபோல பிரச்சனைகளை கண்டால் சந்தோஷப்படுங்க. பிரச்சனை இல்லாம வெற்றி கிடைக்காது. பிரச்சனை கண்டா எந்த அளவுக்கு சில பேரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நிதானமா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவர்களெல்லாம் பக்குவப்பட்டவர்கள். அது மாதிரி பிரச்சனைகள்னு வரும்போது நிதானமா அமைதியா இருந்து அதற்கான தீர்வை நம்ம யோசிக்கும் போது டக்குன்னு நமக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்ப அவசரப்பட்டோம் அப்படின்னா பல பெரிய பிரச்சனைகளை நம்ம உருவாக்கிப்போம். அதனால ஆன்மீக பயணத்தோடு நீங்கள் தொழில் செய்வது நல்லது. வீட்டில இருந்து கிளம்பும் போதும் தீபமேற்றி வழிபடுங்கள். உங்கள் அலுவலகத்துக்கு போகும்போதும் சரி, ஒரு வேலை இடத்துல சரி, எந்த பொருளுமே வேலை செய்யறதுக்கு முன்னாடி தொட்டு வணங்கிட்டு உங்க வேலையை தொடங்குங்க. ஒரு வேலையாக சேரும் போது கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்கும்போது தொட்டு வணங்குங்க. அல்லது உங்கள் நிறுவனத்துல போய் வேலை ஆரம்பிக்கும் போது சாமிக்கு முன்னாடி ஒரு தீபமேற்றி, ஒரு சூடமேற்றி, ஒரு அகர்பத்தி ஏத்தி அந்த வாசனையை உருவாக்கி விட்டு நீங்கள் தொழிலை தொடங்குங்கள். மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அற்புதமா அன்னைக்கு அந்த தொழில் சிறப்பா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அதை உணரும் போது இதை தினமுமே பின்பற்ற ஆரம்பிப்பீங்க. அடிக்கடி சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வணங்குங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இல்லனா பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி லட்சுமிக்கு வழிபடுங்கள். 8 சிதற தேங்காய் உடைத்து வழிபடுங்கள். ஏழைகளுக்கு, குறிப்பாக வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு நல்லெண்ணெயை தானமாக கொடுங்கள். எண்ணெயை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பாவ புண்ணியங்களை அது தீர்த்து வைக்கும். இல்லாதோர், இயலாதோர், சாலையோரம் வசிப்பவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அன்றைய உணவு அல்லது அன்றைய செலவுக்கு இப்படி ஏதாவது ஒன்று உதவி செய்யுங்கள். சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அந்த நாட்கள்ல அன்னதானம் செய்யறது மிக மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையிலையும் தொழிலையும் முன்னேற்றத்தை அது கொடுக்கும். எல்லாருமே தொழில் செய்யலாம். தொழிலுக்கான வெற்றியை எல்லாருமே அடையலாமா? 9 கோடி பேரும் வெற்றி அடையணுமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன் இல்லை? நாம செய்யற வேலைக்கு ஏற்றது மாதிரி, நம்ம செய்யற தொழிலுக்கு ஏற்றது மாதிரி, அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். முக்கியமா ஆன்மீகத்தில் நம்ம பயணம் செய்தே ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தொழில் வலிமை நமக்கு இருக்கும். தொழில மிகப்பெரிய வலிமையை நம்ம அடையலாம். அப்ப பரிகாரம் செய்யறதெல்லாம் வேஸ்ட். நம்ம உழைச்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும், பெரிய ஆளா ஆகலாம் அல்லது கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. இந்த பரிகாரங்களையோ, இந்த ஆன்மீக பயணத்தையோ, இந்த பிரபஞ்ச சக்தியையோ அல்லது நமக்கு மேலே ஒருவன், அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல இருக்கு அப்படிங்கறத உணராத வரைக்கும் நம்மளால நம்ம வாழ்க்கை முழுவதும் எது செய்தாலும் அதுல ஜெயிக்கவே முடியாது, ஒரு நிம்மதியே இருக்காது. நம்ம உணரணும், கடவுள் இல்ல, பிரபஞ்ச சக்தியாவது இருக்கு. 5 பூதங்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 5 பூதங்கள் இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலும் வேலையும் செய்யவே முடியாது.
ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இது இல்லாம ஏதாவது ஒரு தொழில் நீங்க செஞ்சிருவீங்களா? அப்ப ஐம்பூதம் அப்படிங்கிறது அது ஒரு சக்தி. அதற்கான பரிகாரங்களையும் தியானங்களையும் பூஜைகளையும் நம்ம செய்தே ஆக வேண்டும். ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரங்களை செய்வது நல்லது. சில பேர் சொல்லுவோம், உண்மையான உழைப்பு இருந்தா போதாதா? பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்துல எதுவுமே இல்லை. யாராருக்கு என்ன பாவ பலன்கள் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது சில பேருடைய அறிவு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அகத்தியர் பெருமான் ஜீவநாடியில் வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்களை செய்ய சொல்லி வாழ்க்கையை செம்மையாக்கி இருக்கிறார் அகத்தியர். பொதுவாவே பரிகாரம் வீண் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அந்த உலகத்துல கோவில் குளம் இருக்காது. கோவில் குளத்துக்கு போய் மனம் அமைதியாகி சுறுசுறுப்பாகிறாங்கள அவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. கொலை, கொள்ளை, குற்றங்கள் இப்படி உலகத்துல நிறைய உருவாகி இருக்கும். இந்த சாம்பிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெறியில கொலை பண்ணிட்டே இருப்பாங்க, மிருகத்தனமா. அந்த மாதிரி இந்த உலகம் ஆகி இருக்கும். அதனால பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சரியாக நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா, ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அதிகமா டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கவலைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அதனால நமக்கு கோபம் வரும், உறவுகள் பிரிவு வரும். அப்ப இது மாதிரியான நேரத்துல இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும் போது நமது மனம் அமைதி அடையும். இந்த உலகம் பிறந்தது எதுக்காக? இந்த உலகத்துல நம்ம பிறந்தது எதுக்காக? மனித பிறவி அப்படிங்கிறது என்ன? இதெல்லாம் புரிய வைக்கும். அப்ப பரிகாரங்கிறது சுத்தமா தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது, பல புரட்சிகளை செய்திருக்கிறது. உதாரணமா, பரிகாரம் செய்பவருடைய மனநிலை, அவரது கர்மா, தெய்வ அருள், சித்தன் அருள், திட வைராக்கியம், நம்பிக்கை, கனிந்த மனசு, இது எல்லாத்தையும் பரிகாரம் தான் தீர்மானிக்கும். இப்ப நான் சொன்ன விஷயம் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும். அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரங்கள் அப்படின்னா சில போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, இத்தனை ஆயிரம் செலவாகும், நைட்டு 2 மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில போலி ஜோதிடர்கள் போலி பரிகாரங்களை சொல்வார்கள். அந்த இடத்துல நீங்க நிதானமா இருங்க. அது மாதிரியான பரிகாரங்கள் தேவையில்லாதது. அது பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்லையும் நமது வீட்டு பூஜை அறையிலையும் வீடுலையும் நடக்கிற பாரம்பரியமா செய்து கொண்டிருக்கிற ஹோமங்கள், பூஜைகள், இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு பரிகாரங்கள். இங்க சொல்றது எப்படி தெரியுமா? பரிகாரங்கள் அப்படின்னா எல்லாம் கொள்ளடிக்கிற வேலை, திருடுற வேலை, போய் பணத்தை செலவழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருப்பான், கொள்ளக்காரன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே திருடனா இருக்க மாட்டாங்க. அதனால எது மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற கவனம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பரிகாரங்கள்ங்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதனால இந்த ஆன்மீகத்திலையும் இந்த பரிகாரத்திலையும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நம்ம தொழில முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது இந்த ஆன்மீகம். என்னதான் நீங்க நம்பலனாலும் ஒரு தொழிலுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க வீட்டுல நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா தொழில் செய்யற இடத்துல லாபம் இருக்கணும், அந்த தொழில ஒரு அமைதி இருக்கணும், ஒரு புரட்சி இருக்கணும். திடீர்னு ஒரே நாள்ல நமக்கு நிறைய லாபம் வரும், நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, தொழில பெரிய பெரிய முதலீட்டுக்கான கையெழுத்து நடக்கும். அதெல்லாம் இந்த பரிகாரங்கள். அதனாலதான் அப்ப வியாபாரத்திலையும் தொழிலையும் கஷ்டப்படுறவங்க முருகன் படத்தை கண்டிப்பா நீங்க தொழில் செய்யற இடத்துல இருக்கணும், வச்சிருக்கணும். தொழில் செய்யற இடத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், 1, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கும். 2, வீட்டுல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலாவது. அடுத்தது 3வது, இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும். என் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா, கண்திஷ்டிகள் அகலணும், தீய சக்திகள் விலகணும் அப்படின்னா, அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும். 7 வகையான திரி, பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, அதோட சிவப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 7 வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும். அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய், அதுபோல பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, சூடம், அகர்பத்தி, வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி. அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம், அதுபோல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும். இந்த பூஜை பொருட்கள்
முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும், எப்பொழுதுமே வச்சிருக்கணும். ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த லட்சுமி விளக்கு போதும். லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம். போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி ஒரு திரியை வச்சு கொளுத்தி வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம். அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பாத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது. அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அந்த மாதிரி பூஜை செய்யறோம்ல, அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழில் இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா தொழில் சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில நம்ம தொழில் அலுவலகத்தை திறந்த உடனே சூடம் ஏத்தி சாம்பிராணி ஏத்தி பத்திலாம் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன மந்திரம்னு அடுத்து சொல்றேன். மந்திரத்தை சொல்லிட்டு நீரை கடையில தெளிச்சு விடுங்க. அது போல மாலை 6 மணியிலிருந்து 6:45 இந்த மந்திரம் ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு இந்த நீரை கடை மிஷின் வச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் தெளிச்சிட்டு வரணும். அப்பதான் லட்சுமி கடாட்சம் நமக்கு உருவாகும். இப்ப நம்ம தெளிக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட வேலை செய்யற பெண்கள் யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிக்க சொல்லுங்க. நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. அது போல அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ பூர்வாய தட்சிணாய பசிவமாய உத்ராய அனுப்பூரக சர்வே ஜன வசியம் குரு ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்துக்கான சக்திகள் அபரிதமாக இருக்கு. அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தொழில் மூலியமா ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்தோம்னா மகர ராசி நண்பர்கள் பாத்திரக்கடை வைக்கலாம். மெட்டல் தொழில், சனி உங்கள் அதிபதியாக இருந்தாலும் பார்த்தாலும், ஆசிரியர் தொழில், உளவு தொழில், அதாவது உளவுத்துறையில இசைக்கலைஞர் ஆகலாம். பொறுமை மற்றும் கடின உழைப்போடு இலக்கை நீங்க அடைவீங்க. உங்க தொழில குடும்பத்திற்காக உழைப்பதை எப்பொழுதுமே வழக்கமா கொண்டிருப்பீங்க. குடும்பம்னா உங்களுக்கு உசுறு. அந்த குடும்பத்துக்காகவே நீங்க கஷ்டப்படுவீங்க. திருவோண நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா ஆசிரியர் ஆகக்கூடிய தகுதி இருக்கும். ரகசியத்தை கட்டி காப்பீங்க. சுகபோகத்தை விரும்பாம அடுத்தவர்களுக்காக வாழ்வீங்க. எப்பொழுதுமே நீங்க விட்டு கொடுத்து ஜெயிக்கிறதா உங்களுக்கு நிலைக்கும். விட்டு கொடுத்தீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. பாசத்துக்காக இயங்குவீர்கள். அடுத்த பார்த்தோம்னா சிஐடி வேலை, இது மாதிரியான தொழில் அமைப்புகள் உங்களுக்கு அமையும். அடுத்தது கணக்கு ஆசிரியராக நீங்கள் கல்வி நிலையங்கள், அதாவது ஸ்கூல்லையோ கல்லூரிலேயோ பதவி வகிக்கலாம், முயற்சி பண்ணலாம். பௌதிக அறிவியல் சார்ந்த கருவிகளின் வியாபாரம் செய்யலாம். குற்ற புலனாய்வு துறையில வேலை செய்யலாம். பொய்க்கை எழுத்து கண்டுபிடிக்கிற நிபுணராக இருப்பீர்கள். குருவின் நல்ல பார்வை உங்களுக்கு கிடைக்கும் போது வக்கீலாக கூடிய வாய்ப்பு இருக்கு. மருத்துவராவீங்க. விஞ்ஞானியாக மாறுவதற்கு நல்ல நல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீங்க. அதுவும் இந்த காலகட்டத்திற்கு தேவையான பல மிஷினரிகளை நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. மக்கள் சங்கங்கள்ல நீங்க ஈடுபடும் போது ஏதாவது ஒரு சங்கத்துல இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பெரிய கம்பெனியை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இந்து மத நிர்வாகியாக இருப்பீர்கள். கோவில்ல, ஆன்மீக தளத்துல, அதுபோல நிலத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயம் செய்யலாம். சுரங்க பொருட்களால் ஆதாயம் இருக்கும். அரசு துறை பணிகள் இருக்கும். கல்வித்துறை பணி, நிதித்துறை, சட்டத்துறை, நீண்ட கால குத்தகை ஒப்பந்தக்காரர், ஏதாவது ஒரு குத்தகை விட்டுட்டு இருப்பீங்க. அதுபோல சுக்கிரனுடைய நல்ல பார்வை கிடைக்கும் போது சிமெண்ட் உற்பத்தி அந்த விஷயத்துல ஈடுபடலாம். அந்த ஏஜென்சி எடுத்து நீங்க விற்கலாம். ரசாயனம் துறை அதில் ஈடுபடலாம். சுரங்க பாதையில இருக்கிற வேலை செய்யலாம். தோல் பதனிடுதல் தொழில் செய்யலாம். கசாப்பு கடைக்காரராக கறி கடை வைக்கலாம். தோட்டத்துல முதலீடு செய்யலாம். மயானங்கள்ல உங்களுக்கு வேலை இருக்கும். நிலத்துல முதலீடு போடுவீங்க. சுக்கிரன் குரு நல்ல பார்வை கிடைக்கும் போது சுப நிகழ்ச்சிக்கு தரகராக இருப்பீர்கள். சுக்கிரன் சனி நல்ல பார்வை கிடைக்கும் போது உங்கள் வாக்கு பலிக்கும். அதனால எல்ஐசி ஏஜென்சி, ஆசிரியராக முயற்சி பண்ணலாம். மார்க்கெட்டிங் துறையில நீங்க சாதிக்கலாம். அதுபோல எம்எல்எம் மார்க்கெட்டிங் உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பாக அமையும். மகர ராசி நண்பர்கள் கடவுள் பக்தர்கள். அதனால கோவிலுக்கு முன்னாடி கடவுள் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்களை நீங்க சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். கொத்தனார் வேலை, கட்டிடம் கட்டுபவர், நில அளவீடு செய்பவர், பொறியாளர்கள், அதுபோல விமானப்படையில ஆராய்ச்சி மையத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். பெரிய பதவி அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். வானொலி, தொலைக்காட்சி, மீடியாக்கள்ல அருமையான வேலை இருக்கு. கணினி தொழில், நரம்பியல் மருத்துவர், கணக்காளர்கள், அக்கௌண்டன்ஸ், பெரிய பெரிய நிறுவனத்துல இந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
முயற்சி பண்ணுங்க. ஆன்மீக பயணத்தில் ஈடுபட மறந்து விடாதீர்கள். எக்காரணத்தை கொண்டாவது எவ்வளவு வேலைபளவாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போதுதான் மனம் அமைதி பெறும். அப்ப பணியிடத்துல இது மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா செய்யுங்க, விட்டு விடாதீர்கள். எவ்வளவு வேலைபளுவாக இருந்தாலும் சரி, பரபரப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இது போன்ற இந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ எப்பொழுதுமே விட்டுறாதீங்க. அதுபோல தொழில இது மாதிரி நடந்துக்குங்க, இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிங்க. அதுபோல சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் உங்க தொழில. இப்ப இந்த மாதிரியான தொழிலாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில சில நம்பிக்கைகள் நம்ம கொண்டிருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தொழில் செஞ்சாலும் உழைச்சாலும் தொழில, அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் நம்ம நம்பிக்கை வேணும். அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும். என்னதான் தொழில் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் அதனுடைய லாபத்தை, முழு லாபத்தை நம்ம அடைய முடியும். உங்க தொழில இது மாதிரியான நடைமுறையை நீங்க பயன்படுத்திக்கணும். அதாவது யாருக்கிட்ட நீங்க பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வாங்கிக்கங்க. நீங்க அடுத்தவங்க கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுங்க. அதுபோல பணம் எண்ணும் போதும், தொழில் சம்பந்தமான ஃபைல், நோட்டு இதெல்லாம் பெரட்டும் போதும் எச்சில மட்டும் தொடாதீங்க. எச்சில தொட்டு அதை செய்யவே கூடாது. குறிப்பா ஆன்மீக புத்தகங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சில் தொட்டு அதை புரட்டாதீங்க. தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்க, எக்ஸ்பென்ஸ் புக்கு, கேஷ் புக்கு, இந்த மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்துல முதல் எழுத்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டுங்க, இல்லைன்னா சுப லாபம் அப்படின்னு எழுதிக்கங்க. இதை பெரிய பெரிய தொழில் அலுவலகத்துல, பெரிய பெரிய தொழில இதை செய்யறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. நோட்ல ஸ்ரீன்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா சுப லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் தொழில் செய்யற அக்கௌண்டன்ஸ் புக்ல. இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க. அதுபோல வெளியில போகும்போது பர்ஸு இல்லைன்னா சட்டப்பையில பணம் இல்லாம போகவே கூடாது. ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் பணம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகமா மாறினதுனால சரி அப்படியே அனுப்பிக்கலாம், மொபைல் மூலமா ஜிபே, போன்பே, பேடிஎம் இப்படி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறோம். ஆனாலும் நம்ம பையிலையோ பர்ஸ்லயோ பணம் ஒரு 10 ரூபாவது இருக்கணும். அந்த பணத்தோட பச்சை கற்பூரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குட் பேபி ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரிஜினலான பச்சை கற்பூரம் இருக்கு. நம்ம கடையில் வாங்கினதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க கடையில் வாங்கினாலும் சரி, உங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, அந்த பச்சை கற்பூரத்தை உங்க பையிலையோ அல்லது பரிசுலையோ வச்சுக்கோங்க. ஒரு துளி வாரம் வாரம் அதை மாற்றணும். ஏன்னா அதனுடைய எஃபெக்டும் வாசனையும் போயிடும் நம்ம திறக்கும் போது போகும்போதெல்லாம். அதனால ஒரு 1/4 ரூபாய், முன்னாடி பழைய 1/4 ரூபாய் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும். அந்த சைஸ்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பையில வச்சுங்க, இல்லைன்னா பர்சில் வச்சுக்கங்க. அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமா இருக்கு. அதுபோல கடையில, வியாபாரம் செய்யற இடத்துல, அலுவலகத்துல பணப்பெட்டி வச்சிருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல மஞ்சள் நிற சுவர் இல்லைன்னா மஞ்சள் நிற பெட்டி, எந்த இடம் நீங்க பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுவர் மஞ்சளா இருக்கலாம், இல்லைன்னா அந்த பெட்டி மஞ்சளா இருக்கலாம். மஞ்சள் நிறமா வச்சுக்கிறது நல்லது. அந்த இடத்துல இருக்கக்கூடாத கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு, சிவப்பு, நீல நிறம் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா பண வரவை அது குறைக்கும். அந்த பெட்டியிலையும் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமா இருக்கு. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த பெட்டியிலையும், பணப்பெட்டியிலையும் வைங்க. அதுபோல பணப்பெட்டியில பணம் வைக்கும் போதும், வங்கியில பணம் போடும் போதும் மகாலட்சுமிய மனசார நீங்க வணங்கிக்குங்க. இல்லைன்னா மகாலட்சுமி மந்திரத்தை நீங்க ஜபிங்க. ஏதாவது ஒரு வரியில மந்திரம் இருக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏன்னா முதல்ல பெருசா இருக்கிறது மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் யாருங்க போய் போடும் போதும், பணப்பெட்டி வைக்கும் போதும் ஒவ்வொரு டைமும் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் போடும்போது சொல்ல வேண்டியதில்லை. இதே 5000, 10,000, 50,000, 1 லட்சம் அப்படின்னு பணப்பெட்டியில வைக்கும் போதும், பணப்பெட்டியில போடும் போதும், எடுக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்க கண்டிப்பா சொன்னீங்க அப்படின்னா அந்த லட்சுமி திரும்ப கிடைப்பா, திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படும். அந்த லட்சுமி, பணம்னாலே லட்சுமி தானே, அதனால அது நம்ம கிட்ட வர்றதுக்கே ஆசைப்படும். அதனால அந்த மந்திரத்தை சொல்றது. அதுபோல இதே மந்திரத்தை சொல்லி நம்ம அலுவலகத்துல சூடம் ஏற்றும் போதும், தீபம் ஏற்றும் போதும், ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பணப்பெட்டிக்கு தினமும் ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபம் காண்பீங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டு போய் காமிப்போம். பணப்பெட்டியில காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் செஞ்சுக்கங்க. தொழில் செய்யறவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம்.
அது மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள்ளார ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டு வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து கொண்டு இப்ப நான் சொன்ன மந்திரம் சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நீரை கல்லா, பணப்பெட்டி, கடை, அலுவலகம், இந்த வாசல்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. மிக அற்புதமான சக்தியை கொண்டது. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்ல. இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி, கெட்ட சக்திகள், போட்டி, பொறாமைகள் நம்ம அலுவலகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா இது போயிடும். அதுபோல நம்ம ஆபீஸ்ல மிக மிக முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆன்மீக பொருட்கள் மிக முக்கியம். இந்த பொருள் இருக்கணும். தரமான பொருள் வேணும்னா நம்ம சொன்ன அந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அதனால மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம என்ன தொழில் செஞ்சோமோ அதுல முயற்சி பண்ணுங்க. இருக்கிற தொழில்ல நம்ம எது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னோமோ அது மாதிரிலாம் கடைபிடிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, தொழில் வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் சொன்னதுனால இந்த தொழில் செஞ்சா அல்லது இது மாதிரியான பரிகாரங்களை செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பா முன்னேறி விடலாம். ஆனாலும் கடினமான உழைப்பு மிக மிக முக்கியம். ஆன்மீக நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதாவது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட நமக்கு விதிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடித்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மளை வந்து சேரும். இது பகவான் கூற்று. இந்த கூற்றை திருவள்ளுவரும் தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்கிறார். அழகா சொல்லியிருக்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்று பவர். அதாவது மனதில் சோர்வு இல்லாமல், தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்யற செயலுக்கு இடையூறாக வரும் தலைவிதியையே ஒரு நேரத்துல தோல்வியுற செய்து வெற்றி பெறுவான். அதுதான் நம்முடைய விதி. பகவான் நமக்கு கொடுத்ததும் அதுதான். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா உழைக்கிறோம், ஆன்மீக பயணத்தில் உழைக்கிறோம். கண்டிப்பா உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான தொழிலை நீங்க எடுத்து செஞ்சாலும் அல்லது உங்கள் கனவுக்கான தொழில், நீங்க விருப்பப்பட்ட தொழில் நீங்க செஞ்சாலும்